இன்றைக்கி வாங்கப்படுகின்ற நம்ம ஃபோன்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸாக இருக்கட்டும் அதில் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படி தான் என்னன்றதை பார்ப்போம். ஒரு வினாடிக்கு எத்தனை படங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். ஒரு உதாரணத்துக்கு 1 ஹெர்ட்ஸ் அப்படின்னா ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினாடிக்கு புதுப்பிக்கப்படுகிறது. 60 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது 60 படங்கள் ஒரு வினாடிக்கு புதுப்பிக்கப்படுகிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு 30 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பழைய டிவிலையும் பழைய கேமராக்களையும் லேப்டாப்களையும் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இதுவே வந்து ஒரு 60 ஹெர்ட்ஸ்ன்றது பெரும்பாலான டிவி மொபைல் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்சஸ் ஃபோன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, கேமிங் சீரிஸ் ஸ்க்ரீன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணிருந்தாங்க. 120 ஹெர்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் டிவிஸும் வரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேமிங்ஸ் மானிட்டர்ஸ் வரும், மொபைல்ஸ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே 144 ஹெர்ட்ஸுக்கு மேலே வந்து போகுது, அதாவது 165 240 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொஃபஷனல் கேமிங் மானிட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கம்பேரிட்டிவான இமேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் 60 vs 120 ஹெர்ட்ஸும் கொடுத்துருக்கோம். கம்பேரிட்டிவ் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கோம். அதில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.